வீட்டு கண்ணாடியில் ஐ குவிட் என்ற ஒற்றை வாசகத்தை தனது லிப்ஸ்டிக்கில் எழுதி வைத்துவிட்டு சட்டக்கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் உள்ள சட்டக்கல்லூரியில் காதியா படக் என்ற மாணவி சட்டம் பயின்று வந்தார். எப்போதும் கல்லூரிக்கு வரும் காதியா படக் 2 நாட்களாக கல்லூரிக்கு வராமல் போன் எடுக்காமல் இருந்ததால் சந்தேகமடைந்த அவரது நண்பர்கள் மாணவி இருக்கும் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அப்போது உள்பக்கம் தாளிட்டு இருந்ததால் கதவை தட்டியிருக்கின்றனர். பின்னர் மேலும் சந்தேகமடைந்த அவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்றபோது காதியா படக் தனது அறையில் இறந்து கிடந்தார். அவரை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அழைத்துச் சென்றனர். அதைத் தொடர்ந்து அவரது அறையை சோதனையிட்ட போலீசார் காதியா படக் தனது அறையின் கண்ணாடியில் ஐ குவிட் என எழுதியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இந்த நிலையில் காதியா தற்கொலைக்கான காரணம் என்ன என்று போலீசார் விசாரணையை தொடங்கினர். விசாரணையில் 23 வயதாகும் காதியா படக் மகாராஷ்டிர மாநிலம் இமாம்வாடாவைச் சேர்ந்தவர் என்றும் சில நாட்களாக அவர் கவலையுடன் இருந்ததும் தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து காதியாவின் உறவினர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அதில் காதியா 5 மாதங்களுக்கு முன்பு சிகிச்சைக்காக ஆசாத் என்ற பல் மருத்துவரை சந்தித்திருக்கிறார். பிறகு அவருடன் பழக்கம் ஏற்பட்டு அவரை காதலித்து வந்துள்ளார். திருமணம் செய்து கொள்வதாக டாக்டர் ஆசாத் கூறியதை நம்பி அவருடன் காதியா நெருக்கமாக பழகி வந்துள்ளார். இருப்பினும் ஆசாத் சமீபத்தில் வேறொருவருடன் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டார். இதனால் இருவருக்கும் இடையே பிரச்சனை வளர்ந்திருக்கிறது. இந்த நிலையில் ஆசாத் காதியாவுடன் செல்போனில் சண்டை போடுவதை பார்த்த உறவினர்கள் இந்த திருமணத்திற்கு காதியா தடை செய்வார் என எண்ணி காதியாவை வீட்டிற்கு அழைத்திருக்கின்றனர். அதை நம்பி காதியாவும் காலை டாக்டரின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அப்போது டாக்டரின் முழு குடும்பமும் காதியாவை ஒரு அறையில் அடைத்து வைத்து அவளை தாக்கியுள்ளனர். இதனால் மனமுடைந்த காதியா வீட்டுக்கு வந்து அன்று இரவு முழுவதும் அழுததாகவும் பின்னர் தான் தினமும் முகம் பார்க்கும் கண்ணாடியில் ஐ குவிட் என்ற ஒற்றை வாசகத்தை லிப்ஸ்டிக்கில் எழுதி வைத்துவிட்டு உயிரை மாய்த்து கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் விசாரணையில் டாக்டர் ஆசாத் காதியா போன்று பல பெண்களை ஏமாற்றி இருப்பதும் தெரியவந்தது. டாக்டரின் நிச்சயதார்த்தம் அன்று வேறொரு பெண்ணும் தனக்கு நியாயம் கேட்டு அங்கு பிரச்சனையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பெண்ணின் தற்கொலை தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து டாக்டர் ஆசாத்திடம் விசாரணை செய்து வருகின்றனர். திருமணம் செய்து கொள்வதாக கூறியதை நம்பி ஏமாற்றமடைந்த மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.